பாப்பாவுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ட்ராவல் ஃபேமிலியாக வந்து போகிறோம். வாங்க மக்களே, அப்படியே எல்லோரும் வந்தே பாரத் ட்ரெயின் டூரும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மற்ற எக்ஸ்பிரஸை விட இந்த ட்ரெயின் ரொம்ப லக்ஸூரியஸாக ஸ்பேஷியஸாகவே இருந்தது. ஸ்நாக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஸ்பேஸே வச்சுருக்காங்க. சில டைப் ஆஃப் ஸ்நாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த ட்ரெயினில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த ரெஸ்ட் ரூமோட டோர் தாங்க நான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷ் லோஷன்லேருந்து, டிஷ்யூலேருந்து, ட்ரையர்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இந்த ட்ரெயினில் இந்தியன் டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படின்ற 2 ஆப்ஷனுமே இருக்குது. ரொம்ப ஹைஜீனிக்காகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்கேஸ் ஏதாவது ஹைஜீனிக் கொரிஸ் இருந்தாலுமே உடனே வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஸ்டாண்ட், ட்ரே, இந்த ட்ரேயில் வந்து நம்ம லேப்டாப், மொபைல் வச்சு படம் பார்த்துக்கலாம், நம்மளோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸும் இருந்தது. லக்கேஜஸ் வைக்கிற அந்த ஸ்பேஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு திக் கிளாஸில் இருந்தது. பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. போன உடனே ஒரு தினமலர் பேப்பரையும் கையில் கொடுத்துட்டாங்க. எங்கே பேப்பர் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது பெடல் மாதிரி இருந்ததுனால வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். ஒவ்வொரு சீட்டு கீழேயுமே வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு டச்சிங் லைட்டும் அழகாக ஒவ்வொரு சீட் மேலேயும் இருந்ததுங்க. ஸோ பாப்பாவை கூப்பிட்டு போனதுனால இவ கூட வந்து இவ்வளோ என்டர்டெயின் பண்ணுமே, அதுக்காக நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். சில ஸ்நாக்ஸும் எங்கள் கையில் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நாங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து மீல்ஸ் ஆப்ஷனோடு தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். இது போட்டுருவல வீட்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். சாப்பிட்டுட்டு வரலான்னு சொன்னேன். பொண்டாட்டி பேச்சை கேட்கணுன்றத தயவு செஞ்சு மக்களை பார்க்குற எல்லாரும் வந்து மனசில் வச்சு, பொண்டாட்டி பேச்சை கேட்கணும்னா பொண்டாட்டிக்கும் சேர்த்து இந்த ஸ்நாக்ஸ் தான் கிடைக்கும். இல்லை என்னன்னே சொல்லாமல் நீ சடனாக இந்த கதையை சொன்னால் அவங்களுக்கு எப்படி புரியும்? ஆக்சுவலி இதெல்லாம் நான் வாய்ஸ் ஓவரில் உங்களாம் நினச்சா பரவாயில்ல சொல்கிறேன். டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து நாங்கள் நான்வெஜ் அப்படின்னு சொல்லி புக் பண்ணோம். கடைசியில் எங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு போண்டா, ஒரு காராச்சோ பாக்கெட்டு, வேர்க்கடலை பர்பி, ஸ்நாக்ஸு, சாஸை விட்டேன், சாஸு, இதெல்லாம் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. போண்டா நல்லா இருந்துச்சுல, போண்டா சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக நான்வெஜ் மீல்ஸுன்னு கனவு பண்ணிட்டு வந்தேன். நான்வெஜ்ஜுன்னு சொல்லி சிக்கன் 65 இருக்கும், ரைஸ் ஏதோ இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆசையாக வந்தேன். கடைசியில் எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. அப்புறம் தான் ட்ரெயினில் சொன்னாங்க, சேலம் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் மீல்ஸ் வந்து செலக்ட் பண்ணாலுமே. ஏன்னா சேலமில் தான் வந்து ஃபுட்டு உள்ளே வரும். நீங்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீல்ஸ் கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை சாப்பிட்டு அமைதியாகிட்டோம். அகைன் ஜூஸ், காஃபி, டீ அப்படிங்கிற ட்ரிங்க்ஸோட அவங்க எங்களை கவனிக்க இருந்த பசிக்கு நானும் எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டே இருந்தேன். ஆனால் ட்ராவல் போக போக திரும்ப என் வயிறு கபகபன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மேகி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியல. பாப்பாவுக்கு அங்கே ஒரு பையன் ஃப்ரெண்டாக கிடச்சதுனால அப்படியே விளாண்டுட்டே வந்து நாங்களும் ட்ராவலை முடிச்சிட்டோம். நீங்கள் வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பண்ணலை அப்படின்னா நீங்களும் சீக்கிரமாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு.